வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது செம்மொழி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் கடலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். மஞ்சக்குப்பம் மைதானத்தில் மாலை 5 மணியளவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. இதில் 44,689 பயனாளிகளுக்கு 386 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். $2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தி வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாகவும் கூறினார். மேலும் புதுமை பெண் திட்டத்தால் இடைநிற்றல் குறைந்து மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கெட் அவுட் மோடி என்று திமுக இளைஞரணி கூட்டத்தில் நிர்வாகிகள் முழக்கமிட்டனர். திமுக இளைஞர் அணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக உதயநிதி மேடைக்கு வந்தபோது நிர்வாகிகள் கெட் அவுட் மோடி என்று முழக்கமிட்டனர். இந்த கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை திணிப்பு, நிதி அளிப்பதில் பாரபட்சம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வாங்கித்தர அண்ணாமலைக்கு துப்பில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்று கரூரில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் உரையாற்றிய அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து பேசியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க பார்ப்போம் என்றும் சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே குடும்பத்தின் ஆதிக்கம் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்றும் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் தொடர்வதாகவும் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியல், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணங்களால் திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களால் விரைவில் அகற்றப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலையால் அண்ணா சாலைக்கு தான் வர முடியும், மத்திய அரசிடம் இருந்து நிதியெல்லாம் பெற்றுத்தர முடியாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்திருக்கிறார். முடிந்தால் அண்ணா சாலை பக்கம் அண்ணாமலையை வர சொல்லுங்க என்று உதயநிதி கூறியதற்கு எங்கே வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலை. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அன்பில் மகேஷ், அவரால் அண்ணா சாலைக்கு மட்டும்தான் வர முடியும் என்றார். கேரள மாநிலம் மூணாறில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 கல்லூரி மாணவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து உடல் நலன் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓபிஎஸ், அதிமுகவில் இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசுவது குறித்து தற்பொழுது கூற முடியாது, அது பரம ரகசியம் என்றார். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க ஓ பன்னீர்செல்வம் மறுத்துவிட்டார். பொதுச் செயலாளரை விட உயர்ந்தவர் செங்கோட்டையன் என்பதால் பழனிசாமி பெயரும் இல்லை, செங்கோட்டையன் பெயரும் இல்லை என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர் அணி மீட்புக் குழுவைச் சேர்ந்த புகழேந்தி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இரட்டை இலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பயந்து கொண்டிருப்பதாகவும், ஓபிஎஸ்ஐ கொசு என்கிறார் ஜெயக்குமார், கொசு மிகவும் ஆபத்தானது, மலேரியா, டெங்கு போன்றவை கொசுவிலிருந்துதான் வரும் என்றும் எச்சரித்தார். மேலும் உதயகுமார் பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.
ஏழை மாணவர்களின் நிலையை அறிந்து மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாக முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க 27வது மாநில மாநாடு தஞ்சையில் நேற்று நடைபெற்றது. மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினார். மும்மொழி கல்வி கற்க உரிமை இல்லையா என்று அரசு பள்ளி மாணவிகள் தமிழக முதலமைச்சரிடம் கேட்கும் கேள்விகள் வீடியோவாக வைரலாகி வருகிறது. மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் உள்ள தெளிசாத்தநல்லூர் கிராமத்தில் செயல்படும் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசிய வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்த 3 மாணவிகளில் ஒருவரின் தந்தை பாஜகவில் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருவதற்கு முன்பாக மாணவிகளை பேச வைத்து வீடியோ எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்பது குறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் சாதி பெயருடன் உள்ள நிலையில் அங்கு ஆசிரியர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடம் நடத்துவது பெரிய முரண் என்று மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர், பள்ளிக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயர் பள்ளிக்கு சூட்டப்பட்டிருக்கும் என்றும் விளக்கமளித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி சாதி பெயர் சேர்க்கப்படக்கூடாது என்றார். விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை மார்ச் 15ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. 2024-2025ஆம் ஆண்டுக்குள் 15,000 விவசாய மின் இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 11,551 இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் தட்கல் பிரிவில் 77% இணைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசு திட்டங்களுக்கு கீழ் வரும் பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மின் இணைப்பு பணிகளை மார்ச் 15ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. எந்திரன் திரைப்பட கதையை திருடி எடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டி ஆரூர் தமிழ்நாடான் என்பவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை காப்பிரைட்ஸ் திட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சங்கரிடம் விசாரணை மேற்கொண்டது. இதில் ஜிகுபா என்ற கதையும் எந்திரன் கதையும் ஒரே போல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சங்கரின் எந்திரன் திரைப்படம் 290 கோடி ரூபாய் வசூல் செய்திருந்த நிலையில் அவரது சுமார் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை சென்னை அமலாக்கத்துறை தற்காலிகமாக பறிமுதல் செய்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முழு கட்டுமானத்தையும் 2027ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டிருப்பதாக மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குனர் ஹனுமந்தராவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருவதாகவும் ஜனவரி 2025 நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% நிறைவடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் உள்ள மாநில அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை அதன் நிரந்தர வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் சிக்கி தவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பாக தமிழகத்தில் இருந்து 6 வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் கும்பமேளா கூட்ட நெரிசல் காரணமாக வாரணாசியில் இருந்து தமிழகம் திரும்ப முடியாமல் தவித்தனர். இதற்கிடையே அவர்களை தமிழகம் அழைத்து வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தது. தொடர்ந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அணி கேப்டன் சச்சின் சிவா தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார். தொழிற்சாலை உற்பத்தியை தடுக்க முற்பட்டதாக மேலும் 13 சாம்சங் நிறுவன ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிராக 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் உற்பத்தி நடக்கும் இடத்திற்கு சென்று உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். சட்டவிரோதமாக தொழிற்சாலை உற்பத்தியை தடுத்து நிறுத்தியதாக மேலும் 13 பேரை சாம்சங் நிறுவனம் பணியிடை நீக்கம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 15 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வருகை தந்த நிலையில் அவரவர் வீடுகளுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர்.
ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 34 மீனவர்கள் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி 3 படகுகளுடன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி 15 மீனவர்களுக்கான அபராத தொகையை இலங்கை நீதிமன்றத்தில் செலுத்தியது. இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 15 மீனவர்களும் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் 4 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மன்னார் கடற்பகுதியில் வைத்து இலங்கை கடற்படை கைது செய்தது. இதேபோன்று யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 6 பேரையும் கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களை ஊர்காவல் துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களையும் மார்ச் 5ஆம் தேதி வரையும், மன்னார் கடற்பகுதியில் கைதான 4 மீனவர்களை மார்ச் 7ஆம் தேதி வரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்ட ரீதியாக நீதிமன்றம் சென்று போராட அனுமதி வாங்குவதாக INTUC மாநில துணைத் தலைவர் கதிர்வேல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நல சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட 30 அமைப்புகள் சேர்ந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திரும்பவும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தூத்துக்குடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து INTUC மாநில துணைத் தலைவர் கதிர்வேல், ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக போராட அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்ட ரீதியாக நீதிமன்றம் சென்று போராட அனுமதி வாங்குவோம் என்று கூறினார். கோவையில் எனிமா மருந்து அளவிற்கு அதிகமாக கொடுத்ததால் 4 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மனோஜ்குமார், புவனேஸ்வரி தம்பதியர். இவர்களின் 4 மாத ஆண் குழந்தை தனியார் மருத்துவமனை ஒன்றில் மலக்குடல் ஆசனவாயு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தை திடீரென இறந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பு கொடுக்கப்படும் எனிமா என்னும் மருந்தை செவிலியர் ஒருவர் அளவிற்கு அதிகமாக கொடுத்ததாகவும், குழந்தை இறப்பிற்கு முழு காரணமும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மானாமதுரையில் இருந்து சிவகங்கை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து சிதறியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். ஓட்டுநரின் சமயோஜித செயலால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மானாமதுரையில் இருந்து அரசு பேருந்து சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கீழக்கண்டனி அருகே வந்தபோது முன்பக்க டயர் வெடித்து சிதறியதால் டயர் இல்லாமல் ரிம்மில் பேருந்து சென்றது. பயணிகள் செய்வதறியாது அலறி துடித்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் சலீம் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் அனைவரும் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டு யானை ஒன்று குப்பைகளை உணவாக உண்ணும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் KNR அருகே குட்டி யானை ஒன்று சாலை ஓரத்தில் உள்ள குப்பை கழிவுகளை உணவாக உட்கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் தேவையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டிற்கான சமக்ர சிக்ஷா திட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 48 இடங்களை கைப்பற்றி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதனையடுத்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சர் ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதிகாரத்தை அடைய வேண்டுமானால் ஆங்கிலம் படிப்பது அவசியம் என்று கூறிய ராகுல் காந்தி கல்வியால் மட்டுமே உரிமைகளை பெற முடியும் என்று அறிவுறுத்தினார். 2 நாள் பயணமாக தனது சொந்த தொகுதியான ரேபரேலிக்கு சென்ற ராகுல் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். விடுதி ஒன்றில் தலித் மாணவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல்
RSS தலைவர் மோகன் பகவத் மக்கள் ஆங்கிலத்திற்கு பதிலாக ஹிந்தி பேச வேண்டும் என்று கூறி வருவதை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் எங்கு சென்றாலும் எந்த நிறுவனத்திலும் வேலை செய்யலாம் என்றார். தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் ஆங்கிலம் படித்து உயர் பொறுப்புகளுக்கு வருவதை பாஜக விரும்பவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவர்கள் குழு கண்காணிப்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. தற்பொழுது அவர் நலமாக இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வழக்கமான சில மருத்துவ கவனிப்புகள் அவருக்கு தேவைப்படுவதாகவும், எனவே பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் மாமியாரை கொலை செய்ய மருமகள் வாட்ஸ்அப்பில் மருத்துவரிடம் மாத்திரை எழுதி கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சஞ்சய் நகரில் மருத்துவர் சுனில்குமார் என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட பெண் தனது மாமியார் மோசமாக நடந்து கொள்வதால் அவரை கொலை செய்ய மருந்து எழுதி தருமாறு கோரியுள்ளார். இதுகுறித்து மருத்துவர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்துவதற்காக அந்த பெண்ணை தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் 20 அடி உயர பாறையில் இருந்து குதித்த பெண் மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் அனன்யா நண்பர்களுடன் கர்நாடக மாநிலம் துங்கபத்ராவிற்கு சுற்றுலா சென்றிருந்தார். சுற்றுலா சென்றவர்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்த நிலையில் துங்கபத்ரா நதிக்கு சென்றனர். அப்பொழுது அனன்யா துங்கபத்ரா நதி ஓரத்தில் 20 அடி உயர பாறையில் இருந்து குதித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அனன்யாவை சடலமாக மீட்டனர். கர்நாடக மாநிலம் மைசூரு மாவட்டத்தின் நஞ்சங்குடு நகரில் எரிவாயு குழாய் இணைப்பு திட்டத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த குழாய்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மைசூரு மாவட்டத்தில் வீடுகளுக்கு நேரடி எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த குழாய்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. சூரியனின் வெப்பத்தால் அவை தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. ஏழுமலையான் கோவில் ஊழியரை திட்டிய அறங்காவலர் குழு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்ய கோரி திருப்பதியில் தேவஸ்தான ஊழியர் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களில் ஒருவரான நரேஷ்குமார் என்பவர் கோவில் முன்பகுதியில் இருக்கும் கேட்டை திறக்கும்படி அங்கு பணியில் இருந்த ஊழியர் பாலாஜியிடம் கூறியுள்ளார். மிக முக்கிய பிரமுகர்கள் வந்தால் மட்டுமே இந்த கேட்டை திறக்க வேண்டும் என்று உத்தரவிருப்பதால் கேட்டை திறக்க ஊழியர் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ்குமார் ஊழியரை சரமாரியாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கார், பணம், வசதி படைத்தவர்களை பார்த்து கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை என்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தொண்டர்களிடையே உரையாற்றினார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாளின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை பள்ளிக்கரணையில் தவேக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த், ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் என 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் கடுமையாக உழைத்து போஸ்டர் ஒட்டி கொடி பிடித்தவர்களுக்கே பதவிகள் வழங்கப்படும் என்று பேசினார். ஏக்நாத் ஷிண்டேவிற்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் காரை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள போலீசார் கோரேகான் ஜே மார்க் காவல் நிலையத்திற்கும் மாநில அரசின் தலைமையகமான மந்திராலயாவில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் இமெயில் மூலமாக மிரட்டல் வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஏக்நாத் ஷிண்டேவிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு மிரட்டல் விடுத்த நபரை மும்பை போலீசார் தேடி வருகின்றனர். ஜார்க்கண்டில் நோய்வாய்ப்பட்ட தனது தாயை வீட்டிற்குள் பூட்டி வைத்த மகன், மனைவி, குழந்தைகளுடன் மகா கும்பமேளாவிற்கு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய நிலக்கரி வயல்கள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ராம்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த அகிலேஷ் குடும்பத்துடன் கும்பமேளா சென்றுள்ளார். அப்பொழுது தனது தாயை வீட்டில் வைத்து பூட்டி சென்றுள்ளார். 3 நாட்களாக உணவு எதுவும் இன்றி தவித்து வந்த 65 வயது மூதாட்டி பசியால் உதவி கேட்டு அழுத நிலையில் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் கதவை உடைத்து மூதாட்டியை காப்பாற்றினர். மூதாட்டியின் மகள் கொடுத்த புகாரின் பேரில் மகனிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூரில் அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் அரசு மணல் குவாரிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக
அமலாக்கத்துறை சோதனையால் மணல் குவாரிகள் மூடப்பட்டது. இதனால் மணல் லாரி உரிமையாளர்கள் நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை செலுத்த முடியாத காரணத்தினால் நிதி நிறுவனங்கள் லாரிகளை பறிமுதல் செய்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிதாக 13 மணல் குவாரிகளை போர்க்கால அடிப்படையில் திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மணல் கடத்தல் குறித்து புகார் அளித்த நபர் மீது மர்ம நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். சமூக ஆர்வலரான இவர் தங்கள் பகுதியில் நீதிமன்ற உத்தரவை மீறி மணல் அள்ளிய நபர்கள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராதாகிருஷ்ணனை மர்ம நபர்கள் சிலர் காரில் கடத்தி சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். பலத்த காயத்துடன் ராமநாதபுரத்தில் கிடந்த ராதாகிருஷ்ணனை அங்கிருந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தனியார் கல்லூரியை கண்டித்து மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமசாமிபுரத்தில் செயல்பட்டு வந்த தமிழ்நாடு பெண்கள் கல்லூரி என்ற நர்சிங் கல்லூரி உரிய அங்கீகாரம் பெறாததால் தங்களது சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை திரும்ப தருமாறு மாணவிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் சான்றிதழ்கள் மட்டுமே திருப்பி தரப்பட்ட நிலையில் கல்வி கட்டணத்தையும் வழங்க கோரி மாணவிகள் பெற்றோர்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்தனர். கிரஷர்மேடு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் 3 ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த இயந்திரம் அருகில் இருந்த மின்சார கம்பத்தின் மீது மோதியதில் பணியில் ஈடுபட்டிருந்த சதீஷ், பாலு ஆகியோர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ட்ரம்ப் 1870 முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிக கருப்பினர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்றார். ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்க சுதந்திரத்தை வென்றெடுக்க, பாதுகாக்க மற்றும் விரிவுபடுத்த போராடிய எண்ணற்ற கருப்பினர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்க தாங்கள் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவில் யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதியுதவியை நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு அறிவித்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ட்ரம்ப், இந்திய தேர்தல்களுக்காகவும் வங்கதேசத்தில் அரசியல் சூழலை சீரமைப்பதற்காகவும் அமெரிக்க மக்களின் வரிப்பணம் நிதியாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு ஏன் 182 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பிய ட்ரம்ப், இதுகுறித்து இந்திய அரசிடம் பேச வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொசுவை உயிருடனோ அல்லது கொன்றோ தந்தால் 5 கொசுவுக்கு $1.50 சன்மானம் வழங்கப்படும் என்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் வினோத அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிலிப்பைன்ஸில் கடந்த ஆண்டை விட 40% அதிகரித்து 28,234 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த யோசித்த உள்ளூர் நிர்வாகம் இந்த நூதன அறிவிப்பை வெளியிட்டது. இதுவரை 700 கொசுக்களை மக்கள் கொன்று வந்து கொடுத்துள்ளதுடன் 21 பேர் வெகுமதியையும் பெற்றிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் டெங்கு கொசு வளர்க்க ஆரம்பித்து விடுவார்களோ என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியா வங்கதேசம் இடையேயான போட்டி நேற்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடந்தது. டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்தது. 49.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வங்கதேச அணி 228 ரன்கள் எடுத்தது. இந்திய பந்துவீச்சில் முகமது ஷமி 5, ஹர்ஷித் ராணா 3, அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 229 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி நிதானமாக விளையாடி 46.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 231 ரன்கள் எடுத்து இந்தியா வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக இந்திய வீரர் சுப்மன் கில் 101 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்காளதேசத்திற்கு எதிராக 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது ஷமி உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். ஒருநாள் போட்டியில் இதுவரை 202 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள ஷமி குறைந்த பந்துகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். முன்னதாக மிட்சல் ஸ்டார்க் 5240 பந்துகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த நிலையில் அவரின் சாதனையை ஷமி முறியடித்துள்ளார்.
சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 2:30 மணிக்கு நடைபெறும் 3வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. சமீபத்தில் நடந்த முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு எதிராக 300 ரன்களுக்கு மேல் குவித்தும் இந்த 2 ஆட்டங்களில் தோல்வியை தழுவிய தென்னாப்பிரிக்கா எழுச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. கிரிக்கெட்டை அனுபவித்து ரசித்து விளையாட விரும்புவதாக இந்திய அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். ரசிகர்களால் திருவிழா போல கொண்டாடப்படும் IPL தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்க உள்ளது. ஓய்வு பெற்று 6 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கூட இதில் தோனி விளையாட இருப்பது அவரது ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தன்னால் முடியும் காலம் வரை குழந்தை பருவத்தை போன்று தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் மற்ற எதையும் விட தனக்கு எல்லாமே கிரிக்கெட் தான் என்றும் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட நடிகர் சூர்யாவின் படப்பிடிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள வெளிச்சை கிராமத்தில் இயக்குனர் RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவின் 45வது படப்பிடிப்பு நடைபெற்றுள்ளது. இதற்காக ராட்சத பேனர்கள், மேடைகள் அமைக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முறையாக அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டதாக படப்பிடிப்பை தடுத்து நிறுத்தினர். மருதமலை கோவிலில் நடிகர் யோகி பாபு தான் நடிக்க இருக்கும் புதிய 2 படங்களின் கதைக்கோப்புகளை வைத்து சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார். இன்னும் 1.5 மாதத்தில் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதை முன்னிட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கார்கள் மேலே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தரிசன நேரம் முடிந்த பின் மலைக்கோவில் வழியாக காரில் வந்த நடிகர் யோகி பாபு தரிசனம் செய்தார். மருதமலை திருக்கோவிலில் பொதுமக்களுக்கு மட்டும் நேர கட்டுப்பாடு, VIPகளுக்கு இல்லை என்று பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் பாடுவதுதான் தனக்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக பாடகி ஸ்ரேயா கோஷல் தெரிவித்துள்ளார். தமிழ் உள்ளிட்ட ஏராளமான மொழிகளில் பாடி இந்திய அளவில் புகழ்பெற்ற பாடகியாக வலம் வருபவர் ஸ்ரேயா கோஷல். இவர் 4 முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் பிலிம்பேர் விருதுகளையும் வென்றுள்ளார். இவரது இசை நிகழ்ச்சி சென்னையில் நடக்க உள்ளது. இதற்காக சென்னை வந்துள்ள அவர் தனக்கு பிடித்த பாடல் என முன்பே வா அன்பே வா பாடலை பாடி காட்டினார்.